சாப்பிட்ட உடனே எனக்கு வந்து டாய்லெட் போகணும் போல் ஒரு உணர்வு இருக்கும். அதே மாதிரி வந்து ஏதாவது டீ குடிச்சேன்னா எனக்கு வந்து உடனே டாய்லெட் போகணும் கூட ஒரு உணர்வு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், அதாவது ஐபிஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை சரி செய்யறதுக்கு என்ன வகையான உணவுகள் வந்து எடுத்துக்கலாம்? ஏல அரிசி, அதாவது ஏலக்காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய அரிசியை அதை வந்து எப்படி நம்ம பயன்படுத்தி இந்த ஐபிஎஸ்ஸை வந்து நம்ம குறைக்கலாம், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். நிறைய பேருக்கு இந்த ஒரு பிரச்சனை வந்திருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்லேருந்தே இந்த பிரச்சனை இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ காலையில் எழுந்த உடனே எனக்கு வந்து டாய்லெட் போகாது, இல்லை வந்து சில பேருக்கு காலையில் எழுந்த உடனே டாய்லெட் போகிறோம், அதுக்கப்புறமா டீ குடித்த உடனே நான் வந்து ஒரு முறை டாய்லெட் போவேன். அதே மாதிரி காலை உணவு எடுத்த பிறகு நான் ஒரு 2 வாட்டியாவது வந்து நான் வந்து டாய்லெட் போவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். எப்பெல்லாம் ஒரு முக்கியமான வேலையை நான் வந்து பண்ண போகிறேன், ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி சமயங்கள் எல்லாமே வந்து எனக்கு அடிவயிற்றில் ஒரு அசௌகரியம் வந்து இருக்கும். ஒரு டாய்லெட் போயிட்டு வந்தால் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க ஐபிஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். இது வந்து ஒரு சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர், அதாவது மனதினால உடலில் உண்டாகக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால தான் வந்து இதற்கு ஈவன் நீங்கள் நிறைய சிகிச்சை முறைகள் எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கிறத வந்து பார்க்கலாம். இதில் நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் வந்து அதிகமான அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க. அதே சமயத்தில் பெண்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கும். எதனாலலாம் இந்த ஐபிஎஸ் வந்து உண்டாகுது? இயல்பாகவே நம்ம கொஞ்சம் ஒரு பயப்படக்கூடிய ஒரு நேச்சரோ, இல்லை வந்து மனப்பதட்டம் இருக்கக்கூடிய ஒரு நேச்சர், வந்து ஆன்சைட்டி இருக்கிறது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அதிகமாக வந்து நம்ம சென்சிட்டிவாக இருக்கிறது, இந்த மாதிரியான நிலை இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஐபிஎஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம். இல்லை ஏதாவது ஒரு சமீபத்தில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஏதாவது வந்து உங்களுக்கு வந்தது, ஒரு ஃபுட் பாய்சன் வந்தது, இல்லை வந்து ஒரு டைஃபாய்டு மாதிரியான வயிறை வந்து பாதிக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃபீவர் வந்து வந்தது, இதுக்காக நிறைய மருந்துகள் வந்து நம்ம எடுத்துக்கொள்கிறது, இதனுடைய ஒரு தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு இந்த ஐபிஎஸ் தொந்தரவு வந்து வரலாம். பெண்களுக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்குது. மெனோபாஸ் டைம்லேயோ இல்லை வந்து பீரியட்ஸ்க்கு முன்னாடி அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு இந்த ஐபிஎஸ் தொந்தரவுகள் வந்து வரலாம். ஒரு சிலருக்கு சில உணவுகள் வந்து ஒத்துக்காத ஒரு நிலை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பால் சம்மந்தமான பொருட்களோ, இல்லை வந்து க்ளூட்டன் சேர்ந்த மைதா மாதிரியான உணவுப் பொருட்களோ, இல்லை வந்து எண்ணெயில் பொரிச்ச உணவுகளோ, சில வகையான கடல் உணவுகளோ வந்து எடுத்துக்கும் போது அவங்களுக்கு அடிக்கடி வந்து மோஷன் போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். நாளடைவில் வந்து அவங்க சாதாரணமாக உணவு எடுத்துக்கிட்டாலுமே இந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருந்த பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு உணவுகளில் உண்டாகக்கூடிய அலர்ஜி, அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள். இது மட்டும் இல்லாமல் மன அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கிறது, ஏதாவது ஒரு பயம் வந்து சின்ன வயதில் உண்டாகி அந்த ஒரு நினைவு எப்போவுமே வந்து எனக்கு இருக்கிறது, இல்லை சரியான தூக்கம் வந்து இல்லாமல் இருக்கிறது, இல்லை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ரொம்ப நேரம் வந்து ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு நிலை இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நாளடைவில் இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இருக்கலாம். ரொம்ப காமனாக பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயதில் வந்து வீட்டில் அப்பா அம்மா வந்து ரொம்ப கண்டிப்போடு இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு பய உணர்ச்சி வந்து அடிக்கடி உண்டாகுது. அவங்க நாளடைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கிறவங்க நீங்கள் உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல செரிமானத்துக்கு உகந்ததான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கணும். ஆவியில் வேக வச்ச உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா இந்த இரிட்டபிள் பவலில் வந்து 2 விதமான ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து டாய்லெட் போயிட்டே இருக்கணும்னு தோணும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அடிக்கடி டாய்லெட் போயிட்டே இருக்கணுங்கிற அந்த நிலை மாறி அதுக்கப்புறம் வந்து மலச்சிக்கலாக வந்து மாறிடும். அதாவது கான்ஸ்டிபேஷன் மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கும். ஒரு சிலருக்கு இது 2மே வந்து மாறி மாறி வரக்கூடிய ஒரு நிலையும் வந்து இருக்கலாம். ஸோ அதிகமாக டயரியா போகக்கூடிய ஒரு நிலையில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் உணவுப் பொருட்கள் ஆவியில் வேக வச்ச உணவுப் பொருட்களாக வந்து இருக்கணும். பால் சம்பந்தமான உணவுப் பொருட்களை வந்து நம்ம தவிர்க்கிறது நல்லது. அதிகமாக வந்து நம்ம நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து தவிர்க்கிறது நல்லது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஸோ எனக்கு தொடர்ந்து டயரியா இருந்தது, இப்போ வந்து கொஞ்ச நாளாக வந்து மலச்சிக்கல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நல்ல நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து இருக்கலாம். இது 2மே வந்து மாறி மாறி இருக்குது அப்படின்னா ஸோ அவங்க அதற்கேற்ற மாதிரியான ஒரு உணவு முறை மாற்றம், எப்போல்லாம் வந்து மலச்சிக்கல் இருக்கோ அப்போ வந்து நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், எப்போல்லாம் வந்து அதிகமான டயரியா இருக்குதோ அப்போ எளிதாக செரிக்கக்கூடிய ஆவியில் வேக வச்ச உணவுப் பொருட்களும், ஸோ அதே மாதிரி நல்ல பழங்கள் காய்கறிகள் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கிறவங்க காலையில் வெறும் வயிற்றில் ஏலக்காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த அரிசி, அந்த விதைகள், ஸோ அதை வந்து நல்லா வந்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு
நல்லா ஒரு 1/4லேருந்து 1/2 டம்ளர் அளவுக்கு மோர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மோரோட இதை கலந்து வந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் வந்து எடுத்துக்கும் பொழுது இந்த ஏல் அரிசி அப்படிங்கிறது நம்மளுடைய செரிமான சக்தியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது, வயிற்றில் தேவையில்லாத வாயுக்களை வந்து வெளிப்படுத்தும். இது வந்து மன அழுத்தத்தையும் வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும். நிறைய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்க நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடலோட அசைவு இயக்கங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து மாறுபடும். சில இடங்களில் அதிகப்படியான ஒரு அசைவுகள் இருக்கும், சில இடங்களில் வந்து குறைவான ஒரு அசைவுகள் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அந்த அசைவுகள் வந்து ஒரு முறையாக இருக்கிறத வந்து இந்த ஏல் அரிசி வந்து கொடுக்கும். ஸோ இந்த ஏல் அரிசி வந்து நல்ல ஒரு வாசனையும் கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு மன அழுத்தம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த ஏல் அரிசியை வந்து நீங்கள் மோரோட கலந்து எடுத்துக்கும் பொழுது அந்த மோர் வந்து நல்ல ஒரு ப்ரோபயாட்டிக். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏல் அரிசி அப்படிங்கிறது ஒரு ப்ரீபயாட்டிக்கும் கூட. ப்ரீபயாட்டிக்னா என்னென்னா நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியங்கள் வைரஸோட எண்ணிக்கைக்கு உணவாக வந்து இது இருக்கும். ஸோ அதனால் நல்ல பாக்டீரியங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். ஸோ மோர் அப்படிங்கிறது அது வந்து ப்ரோபயாட்டிக். அதில் இருக்கக்கூடிய லாக்டோபேசிலஸ் வந்து நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியங்களை வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுனால இதுவும் வந்து நமக்கு பயனுள்ளதாக வந்து இருக்கும். ஸோ இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கிறவங்க உங்களுக்கு எதனால் அது உண்டாச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது நல்லது. மன அழுத்தமாக, உணவு முறைகளில் உண்டான மாற்றங்களா, இல்லை சமீபத்திய இன்ஃபெக்ஷன்ஸ் எதனால் வந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கட் பாக்டீரியாஸும் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏல் அரிசி ஒரு 1/2 டம்ளர் மோரோட கலந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஐபிஎஸ் பிரச்சனையிலேருந்து நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம். கூடுதலாக யோகா பயிற்சிகள், தியான பயிற்சிகள், இதற்கான ஒரு முறையான சிகிச்சை முறையோடு இதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், ஸோ இது வந்து யங்ஸ்டர்ஸை வந்து நிறைய பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதற்கு என்னெல்லாம் காரணங்கள், இதற்கான அறிகுறிகள்லாம் என்ன, இதை சரி செய்யக்கூடிய முறைகள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள். அல்சர், செரிமான கோளாறுகள், இரத்த சோகை, உயர் இரத்த அழுத்தம், அதீத கொழுப்பு, வெரிகோஸ் வெயின், உடற்பருமன், உடல் பலவீனம், தோல் நோய்கள், மூட்டு தேய்மானம், தண்டுவட பிரச்சினைகள், முடக்குவாதம், கீழ்வாதம், பக்கவாதம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, புற்றுநோய், மூலம் பௌத்திரம், மாதவிடாய் கோளாறுகள், குழந்தையின்மை, பாலின கோளாறுகள், சிறுநீரக கல், சிறுநீரக செயலிழப்பு, நீரிழிவு நோய், கொழுப்பு கல்லீரல், இதய நோய்கள், தைராய்டு, ஆஸ்துமா, ஒற்றை தலைவலி, சைனஸ், ஞாபக மறதி, மன அழுத்தம், முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையர்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அம்ருதா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம். ஆறறிவை மிஞ்சிய பேரறிவு. யாகமின்றி யோகம் தரும் யோகக்கலை. ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை. அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை. இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம். நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேறு. அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு. தேவை தியானம் பற்றிய ஞானம். ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது, இன்றும் கூட புதுமையானது.
காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா. வாழ்க்கையில் நாம் கரை சேர, நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற, தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க. இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக, அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக. இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம், ஆயுள் தரும் ஆயுர்வேதம். டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.